பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஆ எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆ அடித்தொண்டையிலிருந்து வெளியாகிறது. ஆ ப சொல்லி பாருங்க. ப இரு உதடுகளின் ஈரமான பகுதி உள்பக்கம் சேர்ந்து பிரியும் போது ஏற்படுகிறது. பயம், பகுதி, பலம் என்பதில் உள்ள பாவை போல உச்சரிக்கணும். ப த த இந்த எழுத்து நாவின் நுனிப்பாகமும் மேல் முன் பற்களின் பின்புற வேரை தொட்டு விலகும் போது உண்டாகிறது. த உதாரணம் தமிழ், தம்பி, தலை என்பதிலுள்ள தாவை போன்று உச்சரிக்க வேண்டும். த ச ச ச நாவின் நுனி மேல் நடுப்பற்களின் விளிம்பை தொட்டும் தொடாமலும் இருக்கும் நிலையில் முன்பற்களுக்கு இடையில் காற்றை வெளிப்படுத்தும் போது உண்டாகிறது. குரல் மெல்லியதாக ஒலிக்க வேண்டும். ச சொல்லி பாருங்க. ச ஜீம் ஜீம் ஜ நாவின் நடுப்பாகம் நாவின் நடுப்பாகம் மேல் முரசை அழுத்தமாக தொடும்போது உண்டாகிறது. குரல் அழுத்தமாக இருக்க வேண்டும். உதாரணமாக ஜன்னல், ஜடை என்பதில் உள்ள ஜாவை போன்று உச்சரிக்க வேண்டும். ஜ அடுத்து ஆ ஆ நாவின் கடைசி பகுதி மட்டும் சற்று மேல் உயர்த்தி குரல் நடுத்தொண்டையில் இருந்து அழுத்தமாக உச்சரிக்க வேண்டும். உதாரணமாக வேகமாக ஓடினால் எப்படி இறைக்குமோ அது போன்று உச்சரிக்க வேண்டும். ஹ ஹ ஹ ஹ அடுத்த எழுத்து ஹ நாவின் கடைசி பகுதியை மட்டும் சற்று உயர்த்தி குரலை லேசான காரலின் போதிலுள்ள கரகரப்புடன் முன் தொண்டையில் வெளிப்படுத்த வேண்டும். உதாரணம் தொண்டையில் உள்ள எச்சிலை காறுவதை போன்று. ஹ ஹ ஹ அடுத்த எழுத்து தால் நாவின் நுனி பகுதி மேல் நடுப்பற்களின் வேரை அழுத்தமாக தொட்டு விலகும் போது உண்டாகிறது. உதாரணம் சதம், மதம், பதம் என்பதில் வரக்கூடிய தாவை தாவை போன்று உச்சரிக்க வேண்டும். த தால் த அடுத்து ஜால் ஜால் நாவின் நுனி பகுதி மேல் நடுப்பற்களின் விளிம்பை தொட்டு விலகும் போது உண்டாகிறது. நாவின் நுனி பகுதி மேல் நடுப்பற்களின் விளிம்பை தொட்டு விலகும் போது உண்டாகிறது. குரல் சற்று மெல்லியதாக இருக்க வேண்டும். ஜால் ரா ரா நுனிநாவின் மேல் பகுதி மேல் முரசை நுனிநாவின் மேல் பகுதி மேல் முரசை ஈரை தொட்டு விலகும் போது உண்டாகிறது. ரா ஜ ஜ அடுத்து எழுத்து ஜ நுனிநாவின் மேல் பகுதி மேல் கீழ் பற்களின் இடையில் இணையும் போது உண்டாகிறது. நுனிநாவின் மேல் பகுதி மேல் கீழ் பற்களின் இடையில் இணையும் போது உண்டாகிறது. வண்டு சப்தத்தை போன்று. சொல்லி பாருங்க எல்லாம். அடுத்து சீன் சீன் நுனிநாவின் மேல் பகுதி நுனிநாவின் மேல் பகுதி
மேல் கீழ் பற்களுக்கு இடையில் இணையும் போது உண்டாகும். குரல் மெல்லியதாக இருக்க வேண்டும். சீன், சா, சீன். அடுத்து ஷீன், ஷீன். நுனி நாக்கை மேல் முரசுடன் இணைத்து வைத்துக் கொண்டு நுனி நுனி நாக்கை மேல் முரசுடன் இணைத்து வைத்துக் கொண்டு காற்றை உள்ளிருந்து அழுத்தமாக பரவலாக வெளியாகும் போது உண்டாகிறது. ஷீன். நுனி நாக்கை மேல் முரசுடன் இணைத்து வைத்துக் கொண்டு காற்றை உள்ளிருந்து அழுத்தமாக பரவலாக வெளியாகும் போது உண்டாகிறது. நுனி நாக்கை மேல் முரசுடன் இணைத்து வைத்துக் கொண்டு காற்றை உள்ளிருந்து அழுத்தமாக பரவலாக வெளியாகும் போது உண்டாகிறது. ஷீன். நான் ஒரு மூணு லெட்டரா நான் சேர்த்து நான் எழுதி நான் சொல்லி கொடுத்தேன். அது எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா நோட்ல? ப்ரொனன்சியேஷனுக்காக வேண்டி. அ ப த ப ச ச சேர்த்து தஜ்வீதோட சேர்த்து ஓதுறது அந்த பிராக்டிஸ்க்காக வேண்டி. த ப ஹ خرج شرب أخذ جرس سجد أبد بسس ذبح خرج شرب أخذ جرس سجد. சாது. அடுத்து எழுத்து சாது. நாவின் இடது வலது பக்கத்தை வளைத்து நுனிநாவின் மேற்பகுதி மேல் கீழ் பற்களின் நடுவில் வைத்து காற்றை அழுத்தமாக வெளியிடும் போது உண்டாகிறது. நாவின் இடது வலது பக்கத்தை வளைத்து நுனிநாவின் மேற்பகுதி மேல் கீழ் பற்களின் நடுவில் வைத்து காற்றை அழுத்தமாக வெளியிடும் போது உண்டாகிறது. சுவாது. பிராக்டிஸ் பண்ணீங்களா? சுவாது. சா, சி, சு, சுவாது. அஹ்ஸைனாஹும். சுவாது. அடுத்து தாது. அடுத்து எழுத்து தாது. நாவின் ஓரம் மேல் கடவாய் பற்களின் வலது அல்லது இடது ஈறுகளை தொட வேண்டும். குரல் அழுத்தமாக வாய் நிரம்ப ஒலிக்க வேண்டும். தாது, தாது. தாது. வல் அரோதி. வல் அரோதி. வத்துஹா, வத்துஹா. வலத்தாலீன், வலத்தாலீன். ومن كان منكم مريضا مريضا
ضا ضي ضو ضا ضي ضو ولا يحض ولا يحض ولا يحض على طعام المسكين. அதாவது கண்டிப்பா எல்லாருமே எல்லா லெட்டர்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நல்லா நம்ம ஓத முடியும். ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும். ஆஹ் எல்லாம் கிராத் கேட்க ஆரம்பிச்சிங்களா? வலா யஹது. அடுத்து தோ 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 தி து தோ. நாவின் நுனி மேல் முன் நடுப்பற்களின் வேரில் நன்கு அழுத்தும் போது உண்டாகிறது. நாவின் நுனி மேல் முன் நடுப்பற்களின் வேரில் நன்கு அழுத்தும் போது உண்டாகிறது. தா. த மூணாவது இருக்கிற எழுது அந்த த. அந்த தாக்கு நேர் கீழே இருக்கு பாருங்க, தால். அதுக்கப்புறம் தா. வித்தியாசம் தெரியணும். ச தால் தா. ச தா. தால் கூட கனமா சொல்லிடுவோம். இந்த தா வந்து நம்ம தாவோட தான் சொல்லுவோம். தா வந்து தானே சொல்ல மாட்டாங்க யாரும். த அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த ப்ரொனன்சியேஷன்ல தான் இதுவும் சொல்லுவாங்க, எல்லாம் ஓதுவாங்க. ச தா. வித்தியாசம் தெரியணும். ச தா. டிஃபரன்ஸ் தெரியுதா நான் சொல்றப்ப? ச தா. والتين والزيتون والتين والزيتون والطور وكتاب مسطور. والتين والزيتون. இது வந்து தாக்குரியது. ப அதுக்கப்புறம் வரக்கூடிய தா. இந்த தா உடையது. வத்தீனி வஸ்ஸைத்தூன். அடுத்து தாக்கு. வத்தூர் வத்தூர் வகிதாபிம் மஸ்தூர் والسماء والطارق والطارق والسماء والطارق وما أدراك ما الطارق ما الطارق فالله من ورائهم محيط. இது நம்ம நிப்பாட்டுறப்பயே அசிச்சுதான் நிப்பாட்டுவோம். من ورائهم محيط. தா புரிஞ்சா இப்படி ஓதணும்னு புரிஞ்சுச்சா தெரியவா? நிப்பாட்டுறப்ப சாவுடைய இது நிப்பாட்டுறப்ப இது شقت شقت وأذنت لربها وحقت وإذا الأرض مدت مدت وإذا الأرض مدت. إذا السماء انشقت وأذنت لربها وحقت. அது வந்து தால எண்ட் ஆகுது பாருங்க. وإذا الأرض مدت
وألقت ما فيها وتخلت وأذنت لربها وحقت. இப்ப அதே டாக்கு அதே டாக்கு والسماء والطارق وما أدراك ما الطارق. மேல இருந்து தேர்ட் லைன்ல பாருங்க. தேர்ட் லைன்ல ரெண்டாவது ஆயத்துல வல்லாஹு வல்லாஹு மின் வராஇஹிம் முஹீத். நிப்பாட்டுறத கவனிங்க. வல்லாஹு மின் வராஇஹிம் முஹீத். வல்லாஹு மின் வராஇஹிம் முஹீத். அதே நம்ம தாக்கு நிப்பாட்டுறப்ப இத சமா ஷக்கத். சாதாரணமா தான் நிப்பாட்டணும் இல்லையா? ஷக்கத். இதுக்கு மின் வராஇஹிம் முஹீத். நெக்ஸ்ட் லா. இது வரைக்கும் கிளாஸ் மிஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதுல எல்லாமே நீங்க கவனிச்சுக்கலாம். லா நாவின் நுனி மேல் நடுப்பற்களின் ஈரில் இணையும் போது உண்டாகும். நாவின் நுனி மேல் நடுப்பற்களின் ஈரில் இணையும் போது உண்டாகும். லா லீ லூ. லா தظلمون ولا تظلمون. லா. பாருங்க. லா தظلمون. அந்த லோய் வந்திருக்கு. லோய்க்கு அப்புறம் லாம் எழுதியிருக்கேன் இல்லையா? லோய்க்கு அப்புறம் லாம் எழுதியிருக்கேன். அந்த லோயுடைய வித்தியாசத்தையும் கவனிக்கணும், அந்த லாமுடைய வித்தியாசத்தையும் கவனிக்கணும். உச்சரிப்பு எப்படி வேறுபடுது அப்படின்ட்டு. தாக் அடுத்தது லா, அப்புறம் லாம், மீம், வாவ், நூன். லா தظلمون தظلمون. வலா அடுத்தது வலா துல் துலமூன். அது ரெண்டு வித்தியாசத்தையும் நம்ம வேறுபடுத்தி கவனிக்க முடியும். வலா துலமூன். லா தظلمون ولا تظلمون துல் துல்லமூன். வித்தியாசம் தெரியுதா? வாய்ஸ் ஆடியோ வந்து பேசுற அந்த வாய்ஸ் கிளியரா கேக்குதா உங்களுக்கு? ஓதி காமிக்கிறதுலாம். லா தظلمون تظلمون ولا تظلمون تظلمون. அடுத்து ஐன்.
ஆயின். நாவின் கடைசி பகுதி மட்டும் நாவின் கடைசி பகுதி மட்டும் சற்று மேல் உயர்த்தி நடுத்தொண்டையிலிருந்து வெளிப்படுத்த வேண்டும். நாவின் கடைசி பகுதி மட்டும் சற்று மேல் உயர்த்தி நடுத்தொண்டையிலிருந்து வெளிப்படுத்த வேண்டும். ஐன், ஆ, ஐ, ஓ. والسماء ذات الرجع. رجع அந்த வசமாஇ வத்தாரிக் சூறாலேயே வரும். والسماء ذات الرجع. இந்த ஐன் நிப்பாட்டுறப்ப அதோடைய அதோடைய எழுத்துடைய உச்சரிப்பு நல்லா தெரியும் பாருங்க. 11வது ஆயத்து சூரத் தாரிக்ல. والسماء ذات الرجع والأرض ذات الصدع. صدع. عي عو. والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ. حافظ. الله வந்திருக்கு பாருங்க. إن كل نفس لما عليها حافظ فلينظر الله வந்திருக்கு. فلينظر الإنسان مما خلق. مما خلق. خلق من ماء دافق. دافق. يخرج. يخ يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر. والسماء ذات الرجع. والسماء ذات الرجع والأرض ذات الصدع. والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. عين. அடுத்து غين. غா முன்தொண்டையிலிருந்து வெளிப்படும். முன்தொண்டையிலிருந்து வெளிப்படும். உள்நாக்கு முன்தொண்டையின் கீழ் பகுதியை தொடும்போது. உதாரணம், வாய் கொப்பளிக்கும் போது தண்ணீரை தொண்டையில் செலுத்தி கரகர செய்வதை போன்று உச்சரிக்க வேண்டும். غا غين غا غي غو. غين. غا غي غو. ما أغنى عني. أغنى. أغنى. غني.
அகுனா. அடுத்து ஃப. மேல் பல்லின் ஓரம் கீழ் உதட்டின் ஈரமான பகுதியில் இணைந்து காற்றை வெளிப்படுத்தும் போது உண்டாகும். ஃப. ஃபாத்திமா அதுல வரக்கூடிய ஃபாதா. அடுத்து காஃப். நாவின் கடைசி பகுதி மேல் முரசில் தொட்டி விலகும் போது உண்டாகும். குரல் வாய் நிரம்ப ஒலிக்க வேண்டும். கா, கை, கூ, கா, காஃப். ஃபமா சகுலத். சகு. வசமாயி வட்டாரிகளே பார்த்திருக்கலாம். ஆயத்துல காஃப்ல முடியுது. கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. வசமாயி வட்டாரிக். வட்டாரிக். வமா அதுராக. அதுராக. காஃப் வந்துருச்சு இல்லையா? அடுத்துல ஒமா அதுராக மத்தாரிக். அந்த கேஃப்க்கும் அந்த காஃப் நிப்பாட்டுறதுக்கும் க கா க இது வந்து சாதாரணமா வெளியில க க இது கா கா தொண்டையில இருந்து கா. والسماء والطارق. الطارق. وما أدراك. أدراك ما الطارق. ما الطارق. قاف. ரொம்ப சிரமமான எழுத்து அப்படின்னு பார்த்தா 3 எழுத்து தான். லாது, லா, லோய். அதாவது சீன் ஷீன் சுவாதுக்கு அப்புறம் வரக்கூடிய லாது, அப்புறம் தோய்க்கு அப்புறம் வரக்கூடிய லா. இது ரெண்டும் கொஞ்சம் சிரமம். ஆஹ் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஐன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணா ஈஸி தான். அது அது கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. ஐன் சாதாரணமாலே நீங்க ட்ரை பண்ணாலே இந்த ஐன் வந்துரும். கொஞ்சம் சிரமம் எடுக்கக்கூடிய எழுத்து வந்து தாது தான் மெயின். ஃபர்ஸ்ட் வந்து தாது நிக்குது, ரெண்டாவது தான் லோய் நிக்குது. அடுத்து காஃப் அப்புறம் கேஃப். நாவின் பிற்பகுதியும் மேல்முரசும் இணையும் போது உண்டாகிறது. கேஃப். நாவின் பிற்பகுதியும் மேல் முரசும் இணையும் போது உண்டாகிறது. உதாரணம் கல், கதவு, கனவு என்பதில் உள்ள காவை போன்று உச்சரிக்க வேண்டும். அடுத்து லாம். லா. நாவின் நுனி மேல் முரசுடன் இணையும் போது உண்டாகிறது. உதாரணம் பலம், பலம் என்பதில் உள்ள லாவை போன்று உச்சரிக்க வேண்டும். லா, லி, லு. லாம். அடுத்து மீம். இரு உதடுகளின் காய்ந்த பகுதி வெளிப்பகுதி சேர்ந்து விலகும் போது உண்டாகிறது. உதாரணம் மனம், மலர், மரம் என்பதில் உள்ள மாவை போன்று உச்சரிக்க வேண்டும். மா, மீ, மு. அடுத்து நூன். நாவின் நுனி பகுதி மேல் முன் பற்களின் ஈரின் ஆரம்ப பகுதியில் இணையும் போது உண்டாகும். குரல் மூக்கிலிருந்து வெளிவர வேண்டும். உதாரணம் சினம், இனம் என்பதில் உள்ள நாவை போன்று உச்சரிக்க வேண்டும். வாவ். பூவின் மொட்டு போன்று இரு உதடுகளையும் குவிப்பதால் உண்டாகும். பூவின் மொட்டு போன்று இரு உதடுகளையும் குவிப்பதால் உண்டாகும். வா, வி, வு. அடுத்து ஹ. அடித்தொண்டையிலிருந்து வெளியாகும். நெஞ்சில் இருந்து காற்றை வேகமாக வெளிப்படுத்த வேண்டும். நெஞ்சில் இருந்து காற்றை வேகமாக வெளிப்படுத்த வேண்டும். ஹ, ஹி, ஹூ. நல்லா உங்க நெஞ்சில இருந்து வரணும் காத்து. ஹ, ஹி, ஹூ.
ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்றப்ப நீங்க அந்த மாதிரி தான் ஓதுறாப்புல இருக்கும். அப்புறம் நீங்க ஓத ஓத கரெக்டா அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு ஓதணும்னு அவசியம் இல்லாம ஆகிரும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் லேசா தான் அப்புறம் வரும். ரப்பிஹிம் இன்னஹும் இத்ஹும் அலைஹா குஊத் இத்ஹும் அலைஹா. அடுத்து ஹம்சா. ஆ அலிஃப் போலயே தான் இதுவும். சரிங்களா? அடித்தொண்டையிலிருந்து வெளியாகிறது. உதாரணம், எதிர்பாராமல் காலில் கல் அல்லது கண்ணாடி துண்டு கொத்திவிட்டால் எப்படி என்று கூறுவோமோ அது போன்று உச்சரிக்க வேண்டும். லாஸ்டா உள்ளது யா. நாவின் நடுப்பகுதி மேல் வகையை தொட்டும் தொடாமலும் இருக்கும்போது உண்டாகும் குரல் மிருதுவாக இருக்க வேண்டும். யா. உதாரணம், பயம், உயரம், முயல் என்பதிலுள்ள யாவை போன்று உச்சரிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அஹ்ரஜ் ஃபுல்லா பார்த்தாச்சு இல்லையா? இதுல யாருக்கும் எதுக்கும் டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்க. புரிஞ்சுச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். இப்போ 28 மஹ்ரஜுடைய எழுத்து 28 இல்லையா? இந்த 28 எழுத்துக்கள்லயே இன்னும் 5 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. இந்த சாப்டர், இந்த பாடம் நம்ம இன்னைக்கு புதுசா பாக்குறோம். இல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 28 மஹ்ரஜோட எழுத்துக்கள், இந்த 28ல 5 வகையா பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் தொண்டையின் எழுத்துக்கள் அல் ஹலக். அல் ஹலக் தொண்டையின் எழுத்துக்கள். தொண்டையின் எழுத்துக்கள் அல் ஹலக். அடுத்து அல் லிசான். அல் லிசான். லிசான்னா நாவின் எழுத்துக்கள். அல் லிசானோ. மூன்றாவது அஷ்ஷஃப்தான். அஷ்ஷஃப்தான். ஷஃப்தான்ங்கிறது உதட்டுல இருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்கள், உதட்டின் எழுத்துக்கள். அடுத்து அல் ஜவுஃபு. வாயின் காலியான பகுதியிலிருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்கள். வாயின் காலியான பகுதியிலிருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் அல் ஜவுஃபு. இறுதியா அஞ்சாவது என்ன வகை அப்படின்னா அல் ஹைஷூம். அல் ஹைஷூம். மூக்கு தண்டுல இருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்கள். மூக்கு தண்டுனாலே தெரிஞ்சிடும், அது ஒன்னாவுடைய எழுத்து நூன் மீம். அதுதான், அது மட்டும்தான் மூக்கால நம்ம அந்த அதனுடைய ஒலி மூக்கால வரக்கூடியது. அல் ஹைஷூம். ஃபர்ஸ்ட் அல் ஹலக். அல் ஹலக். ரெண்டாவது அல் லிசான். மூன்றாவது அஷ்ஷஃப்தான். நான்காவது அல் ஜவுஃபு. ஐந்தாவது அல் ஹைஷூம். சரிங்களா? இதுல அல் லிசான், நாவினுடைய எழுத்துக்கள் என்னன்னா அந்த ஸ்கிரீன்லயே இருக்கு. நாவினுடைய எழுத்துக்கள் என்னன்னா ச, ச, ஜீம், தால், ஜால், ரா, ஜா, சீன். இன்னொரு இமேஜ் ஷேர் பண்றேன், அது தெரியவா தெரியும். இல்ல, டங் லெட்டர்ஸ். தா, சா, ஜீம், தால், ஜால், ரா, ஜா, சீன், ஷீன், صاد، ضاد، طاء، ظاء، قاف، كاف، لام، نون، يا.
இதெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க தெரியும். இதெல்லாமே நாவினுடைய எழுத்துக்கள். இதனுடைய உச்சரிப்பு நாவில இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் அல் லிசான். அல் லிசான். இது நாவினுடைய எழுத்துக்கள். இரண்டாவது தொண்டையின் எழுத்துக்கள். அல் ஹலகு. தொண்டையின் எழுத்துக்கள். அம்சா, ஹா, ஐன், ஹா, غين خا. அம்சா, ஹா, ஐன், ஹா, غين خா. இதெல்லாம் தொண்டையின் எழுத்துக்கள். மூன்றாவது உதட்டின் எழுத்துக்கள். உதட்டுல இருந்து அதனுடைய உச்சரிப்பு உதட்டிலிருந்து வெளிவரும். சரிங்களா? அதுதான் உதட்டின் எழுத்துக்கள். அஷ்ஷஃப்தானி. அஷ்ஷஃப்தானி எழுதிக்கோங்க. அஷ்ஷஃப்தானி. அது என்னன்னா ப, ஃப, மீம், வாவ். இதெல்லாம் உதட்டுல இருந்து வெளியாகக்கூடிய அந்த உதட்டுல இருந்து வெளியாகக்கூடிய உச்சரிப்பு தான் அந்த ப, ஃப, மீம், வாவ். அடுத்து அல் ஜௌஃபு. அல் ஜௌஃபு வாயின் காலியான பகுதியிலிருந்து வெளியாகக்கூடிய எழுத்து. அலிஃப், வாவ், யா. அலிஃப், வாவ், யா. அடுத்து குன்னாவுடைய எழுத்து. மூக்கு தண்டுல இருந்து வெளியாகக்கூடிய எழுத்து. அல் ஹைஷூம். அல் ஹைஷூம். நூன், மீம். இந்த ரெண்டு எழுத்து. அன்ன, மன்ன, சின்ன, மிம்ம, சும்ம. இதெல்லாமே மூக்கு தண்டுல இருந்து வெளியாகக்கூடிய எழுத்து. சரிங்களா? அந்த நூன், மீம் அதனுடைய ஒளி நம்ம வாயில இருந்து நம்ம சொன்னாலும் சரிங்களா, நம்ம நாவில இருந்து அது வெளியாகினாலும் அதனுடைய ஒளி மூக்கு தண்டுல இருந்து தான் வரும். வார்த்தை நாவில இருந்து வெளியாகினாலும் ஒளி மூக்கு தண்டுல இருந்து தான் வரும். அதுக்காக தான் அல் ஹைஷூம் அப்படி சொல்றாங்க. நூன், மீம். அல் லிசான். அல் லிசான்னா நாவின் எழுத்துக்கள். த, ச, ஜீம், தால், தால், ரா, ஜா, சீன், ஷீன், சாத், ضاد, தா, லா, ஹா, காஃப், நூன், யா. அல் ஹலகு. அல் ஹலகு தொண்டையின் எழுத்துக்கள். அம்சா, ஹா, ஐன், ஹா, غين ஹா. அல் ஹலகு. மூன்றாவது அஷ்ஷஃப்தானி. அஷ்ஷஃப்தானி உதட்டின் எழுத்துக்கள். ப, ஃப, மீம், வாவ். நான்காவது அல் ஜௌஃபு வாயின் காலியான பகுதியிலிருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்கள். அலீஃப், வாவ், யா. ஐந்தாவது அல் ஹைஷூம் மூக்கு தண்டிலிருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்கள். நூன், மீம். அல் ஹைஷூம். எல்லாத்துக்கும் புரிஞ்சா? நாவின் எழுத்துக்கள். அல் லிசானு. நாவின் எழுத்துக்கள். அல் லிசானு. ச, ச, ஜீம், தால், ரால், ரா, ஜா, சீன், ஷீன், சாத், ضاد, தா, லா, ஹா, காஃப், நூன், யா. இதெல்லாம் அல் லிசானு நாவின் எழுத்துக்கள். அடுத்து தொண்டையின் எழுத்துக்கள். அல் ஹலகு. அம்சா, ஹா, ஐன், ஹா, غين ஹா. அம்சா, ஹா, ஐன், ஹா, غين ஹா. இதெல்லாம் தொண்டையின் எழுத்துக்கள். அடுத்து உதட்டின் எழுத்துக்கள். அஷ்ஷஃப்தானி உதட்டின் எழுத்துக்கள்.
பா ஃபா மீம் வாவ். பா ஃபா மீம் வாவ். الشفتاني. அடுத்து அல் ஜவுஃபு. அல் ஜவுஃபு. வாயின் காலியான பகுதியிலிருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்கள். அல்லிசானோ நாவின் எழுத்துக்கள் மொத்தம் 18 இல்லையா? அதுதான் த ச ஜீம் தால் ذال ரா ஸ சீன் ஷீன் ஸாத் ضاد தா ظா قاف காஃப் லாம் நூன் யா. அல்லிசானோ இதனுடைய மஹ்ரஜ் வந்து மொத்தம் 18 லெட்டர்ஸ் இது. அடுத்து தொண்டையின் எழுத்துக்கள். அல் ஹலகு இதனுடைய எழுத்து 6 எழுத்துக்கள். அம்சா ஹ ஐன் ஹ غين ஹா. உதட்டின் எழுத்துக்கள் அஷ்ஷஃப்தானி மொத்தம் 4 எழுத்து. ப ஃப மீம் வாவ். அடுத்து அல் ஜவுஃபு பாயின் காலியான பகுதியிலிருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் 3. அலிஃப் வாவ் யா. அல் ஹைஷூம் குன்னாவுடைய எழுத்து. மூக்கு தண்ணில இருந்து வெளியாகக்கூடிய எழுத்து. ஷத்தா செய்யப்பட்ட நூன் ஷத்தா செய்யப்பட்ட மீம் 2 எழுத்துக்கள். யாருக்கு எதுவும் டவுட்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேளுங்க, இன்ஷால்லா நான் கிளியர் பண்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب. وتب நிப்பாட்டுற இடத்துல பேல சத்து இருக்கு, அதனால தான் நான் அழுத்தி அசைச்சு நான் நிப்பாட்டுறேன். تبت يدا أبي لهب وتب. ما أغنى عنه ماله وما كسب. سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. بسم الله الرحمن الرحيم.
تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد.